Ananias Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சமூகத்தினரின் முன்னேற்றத்துக்காக 50% என்ற இடஒதுக்கீடு உச்சவரம்பு நீக்கப்படும் என்பது உள்ளிட்ட 10 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று ராகுல் காந்தி அறிவித்துள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தல் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ள நிலையில் காங்கிரசின் செயற்குழு கூட்டம் பட்னாவின் சதக்க ஆசிரமத்தில் நடைபெற்றது. மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தொலைநோக்கு திட்டத்தின் 10 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு பேசிய ராகுல் காந்தி, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் நிறைவேற்றப்படும். பீகாரில் உள்ள அனைத்து தனியார் கல்வி நிறுவனங்களிலும் இந்திய அரசமைப்பின் பிரிவு 15(5) கீழ் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும். பஞ்சாயத்து மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கான இடஒதுக்கீடு இப்போது உள்ள 20% இருந்து 30% உயர்த்தப்படும். 50% என்ற இடஒதுக்கீடு உச்சவரம்பு நீக்கப்பட்டு மக்கள் தொகை விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப இடஒதுக்கீடு மேற்கொள்ளப்படும். சொந்த வீடு இல்லாத பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு வீடுகளை கட்டிக்கொள்ள நகர்ப்புறங்களில் 1300 சதுரடி நிலமும் கிராமப்புறங்களில் 2178 சதுரடி நிலமும் வழங்கப்படும். பட்டியலின மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பதவிகளுக்கு பொருத்தமான நபர்கள் கிடைக்கவில்லை என்று தெரிவித்து அத்தகைய பதவிகள் நிரப்பப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டி எழுந்துள்ளதால் நாட் ஃபவுண்ட் சூட்டபிள் என்ற முறை முற்றிலுமாக நீக்கப்படும். 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு ஒப்பந்தங்களில் 50% ஒப்பந்தங்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு வழங்கப்படும். மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின சமூகத்தினருக்கு இடஒதுக்கீட்டை சரியாக அமல்படுத்த இடஒதுக்கீடு ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் பீகார் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இண்டி கூட்டணி ஆட்சி அமைத்தால் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என்றும், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரின் நலன்களுக்காக நிதிஷ் தலைமையிலான அரசு எதுவும் செய்யாமல் அவர்களை வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தியது என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார்.